குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 7வது முறையாக வேட்பாளராக தற்போது களம் காண்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ 7வது முறையாக வேட்பாளராக களம் காண்றீங்க. ஏற்கனவே 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. இப்போ களம் எப்படி சார் இருக்கு? களம் நன்றாக இருக்கிறது. மக்களுடைய இந்த முதலமைச்சருடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றிருக்கிறது. நான் பல தேர்தல்கள் பார்த்த அனுபவங்கள் உண்டு. மக்களை பார்க்கும்போதே எங்களுடைய நாடி துடிப்பு எங்களுக்கு தெரியும். கடந்த முறை தேர்தலுக்கு எப்படி, அதுக்கு முன்பு எப்படி போனோம். கடந்த முறை தேர்தல் போகும்போது வாக்காளரை சந்திக்கும் பொழுது அவருடைய மன ஓட்டம், அந்த ஆட்சியினுடைய அனுபவத்தை பார்த்து யார் வேட்பாளர் வருகின்ற, எந்த கட்சி வேட்பாளர் வருகிறார்கள் என்பது தெரியாமலேயே அவர்கள் கடுமையாக வார்த்தைகளாக பேசுவார்கள். ஆனால் இந்த தேர்தலுக்கு வரும்போது மக்கள் இங்கே உணவாக பாருங்க, அதான் அது போன்ற ஆதரவு அளித்து அழைத்து ஆரத்தி எடுத்து அவர்கள் வாழ்த்துகிறார்கள். அந்த வாழ்த்து என்பது செயற்கையாக அல்ல, இயற்கையாக இருக்கிறது. அவருடைய முகத்திலே பார்க்கும்போது மலர்ச்சியுடன் அவர்கள் வரவேற்கின்றார்கள். ஆண்கள் பெண்கள் அந்த அளவுக்கு எல்லோரும் இங்கே ஊர் கூடி ஒரு திருவிழா போல இங்கே வரவேற்கின்றார்கள் வேட்பாளரை. இப்போ திமுக ஏராளமான திட்டங்களை இந்த 5 ஆண்டுகளில் செஞ்சுருக்கு. ஆனால் இந்த 5 ஆண்டுகள் எந்த திட்டங்களையும் செய்யலை, முற்றிலுமாக மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி வச்சுருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தொகுதியில் நீங்கள் 7வது முறை போட்டிடுறீங்க. உதயசூரியன் சின்னத்தில் மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? இப்போ அவங்க சொல்லுவது என்பது அவர் எதிர்கட்சியாக குற்றத்தை சொல்ல வேண்டும் என்ற உணர்வாக தான் சொல்கிறாங்க தவிர அவங்களுக்கு ஆனால் அது போன்ற ரியாக்ஷன் மக்கள் மத்தியில் இல்லை. நாங்களாம் செஞ்ச இந்த ரோடை போட்டுட்டு தான் நாங்கள் போய் ஓட்டு கேட்குறோம். இந்த ஊரை வாட்டர் டேங்க் கட்டிட்டு தான் ஓட்டு கேட்குறோம். இந்த ஊரில் பஞ்சாயத்து ஆஃபீஸ் கட்டிட்டு தான் ஓட்டு கேட்குறோம். இந்த ஊரில் அடிப்படை வசதிகளை உருவாக்கிய பலனாக மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆக அரசாங்கத்துடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைகிறது. எடப்பாடிக்கு வேணால் தெரியாது, ஏன்னா அவர் பங்களாவில் இருக்கார். அவர் வீட்டில் விட்டால் வீட்டை விட்டு வெளில வர்றது கிடையாது. ஆக மக்களோட களத்து இப்போ தான் தேர்தலுக்காக வந்திருக்காங்க. கொரோனா காலத்திலே முதலமைச்சராக இருந்தபோது கடுமையாக அவர் தீவிரமான தாக்கம் முடிஞ்ச பிறகு தான் அது செய்தியாளர் சந்திக்கும் போதே எல்லா டெஸ்ட்டும் எடுத்து 3 டெஸ்ட் எடுத்து அது ரிப்போர்ட் வந்தபோது தான் பத்திரிகையாளரே பார்த்தார், அரசாங்க அதிகாரியை பார்த்தார்கள். ஆனால் அதுபோல் இல்லை. நம்முடைய முதலமைச்சர்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அப்போ கொரோனா காலம் இருந்தது. தடுப்பூசியை போட்டு எல்லாரையும் காப்பாற்றி விட்டுருக்காரு. தடுப்பூசி போடப்பட்டு அதுக்கு எல்லாத்தையும் துடைச்சி எல்லா ஊருக்கும் தடுப்பூசி போட்டதுனால அப்போ பார்த்தா நேராக கவச உடையை நேராக அணிந்து அவரை பணியாற்றினார். நாங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் கொரோனா காலத்தில் திமுகவுடைய தொண்டர்கள் எந்த கட்சியும் போகவில்லை, எந்த கட்சியும் போகவில்லை. அதிமுக கட்சியோட போல பாமக கட்சியோட எந்த கட்சியும் மக்களை சந்திக்கவே இல்லை. ஆனால் திமுக ஒன்றி தான் களத்தில் இருந்தது. திமுக தோழர்கள் தான் களத்தில் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே நம்முடைய டிநகர் அன்பழகனே அங்கே அதை இறந்திருக்கின்றார்கள். களத்தில் பணியாற்றிய பலனாக கொரோனா தாக்கப்பட்டு இறந்திருக்கின்றார்கள். அதுக்கு உதாரணம். பல கட்சிக்காரங்க திமுககாரங்க இறந்திருக்கிறார்கள் கொரோனாவை எடுத்து. ஆக இப்போ அந்த சாதனைகள் இப்போ இந்த தேர்தலை இங்கே மகளிர் திட்டம், நிலத்தார் திட்டம், எல்லாம் உங்களும் ஸ்டாலின் திட்டம், நமது வரும் நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டம், கிராம அளவிலே நாங்கள் திட்டங்களை முதல்வர் கொண்டு சென்றிருக்கிறார்கள். எல்லாம் அந்த அளவுக்கு ஓய்வு இல்லாமல் 5 ஆண்டு காலம் இங்கே பணியாற்றினுடைய பலன் இப்போது இன்முகத்துடன் ஒவ்வொரு ஊரிலும் கிராமத்திலும் இங்கே வாக்காளர்கள் வேட்பாளரை அழைத்து பேசுகின்றார்கள், ஆதரவுக்கு ஆசை வழங்குகின்றார்கள். ஏற்கனவே நீங்கள் உங்கள் எதிர்த்து அதிமுகவோ பாமகவோ அவர்களோட களத்தில் நீங்கள் நின்றுருப்பீங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜயோடைய வேட்பாளர்களும் களத்தில் இருக்கிறாங்க, உங்கள் கூட போட்டி போடுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா மக்களுடன் பயணம் செய்கிறோம் நாங்கள். நான் வேலைக்காக வெளிநாடு செல்லவில்லை, எங்கும் செல்லவில்லை. இங்கே உள்நாட்டிலேயே மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக எந்தெந்த கேண்டிடேட் எடை போடலாம், எடை போடுறாங்க, மக்களே எடை போடுறாங்க. இவன் தேர்தலுக்காக வரானா இல்லை மக்களுக்காக வரானா என்பது அந்த எடையை போடும்போது அந்த அளவு பார்க்கும்போது அந்த அளவுகோலில் முதல்வர் மு க ஸ்டாலினுடைய உழைப்பு, அது நாங்கள் அந்த நிறைவேற்றுவதற்கு பாடுபடுகின்ற உழைப்பு, நாங்கள் தொகுதி மக்களை அடிக்கடி சந்திக்கின்ற வாய்ப்பு, அதன் மூலமாக அங்கே துப்பிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு எங்களை எதிர்த்து நிற்கின்ற திமுகவை எதிர்த்து நிற்கின்ற கேண்டிடேட், திமுக கூட்டணி வேட்பாளர்களை எதிர்த்து நிற்கின்ற கேண்டிடேட் அப்போ சீசனுக்காக தான் வருவார்கள். அப்போ தேர்தல் காலத்தில் தான் வருவார்கள்.
அந்த தேர்தல் காலத்தில் வரும்போது இப்போ மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அடிக்கடி யார் வராங்க, யார் எந்த வேட்பாளர் வராங்க அப்படி போட்டு மதிப்பு போடுகிற காலம்போது நாங்கள் தான் நம்பர் 1 வரோம். ஏன்னா ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எங்களை எதிர்த்து நிற்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மக்களுக்காக போராடவில்லை, மக்களுக்காக வரலை. மக்களுக்காக உரிமைக்காக போராடுகின்ற இயக்கம் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறது. நாங்களும் மக்களுக்காக போராட இப்பயும் ஆட்சியில் இருக்கும்போதே நாங்கள் இங்கே போராட்டம் நடத்துகிறோம். இப்போ ஒன்றிய அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரார்கள். இங்கே நம்முடைய நாட்டினுடைய நலன் தொகுதியும் வரைமுறை செய்கின்ற ஒரு திட்டத்தை வைத்து கொண்டு அவர்கள் இங்கே மாணவ வெற்றி பெறுவதற்கு பீகார், உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான் இது போன்ற பெரிய மக்கள் தொகை அதுக்கு ஏற்றாப்புல அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை வரையறை செய்வது அப்படிங்கும்போது தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற வகையில் அந்த எல்லை வரைவரை செய்வது இப்போது தேவையில்லை என்று கூறுகிறோம். ஏனென்றால் நாமெல்லாம் குடும்ப கட்டுப்பாடை அப்போது ஒன்றிய அரசு திணித்த போது நாம் தமிழ்நாட்டில் உணர்ந்து குடும்ப கட்டுப்பாடு செய்தனால மக்கள் தொகை இப்போது குறைந்திருக்கிறது, அங்கே மக்கள் பெருக்கம் இருக்கிறது. அப்படி கம்பேர் பண்ணும்போது தகுதி அடிப்படையில் இல்லை. அப்போ சீட்டு நமக்கு குறையும் பாராளுமன்ற. ஆக நாடாளுமன்ற தேர்தல் கழிக்க என்றால் அவர் 5-6 ஸ்டேட்டுகளை வைத்து கொண்டே நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு குறுக்கு கணக்கிலே அந்த ஒன்றிய அரசு ஈடுபடுகிறது. யாரையும் கலந்து ஆலோசனை இல்லை. அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா இது போன்ற மாநிலங்கள்லாம் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் புறக்கணிக்கப்படும். அப்புறம் இப்போவே பார்த்தா நமக்கு நிதியை குறைக்கின்றார்கள். இப்போவே நிதி குறைக்கப்படுகிறது. இப்போ இது போன்ற தனி பெரும்பான்மையாக 5-6 மாநிலத்துக்கு வரும்போது அவர்கள் நிதியை அதிகமாக பெறுவார்கள். பெரியார் சொன்னது, அண்ணா சொன்னது பழைய போல நடக்கும். அண்ணா சொன்னார், இப்போ எங்கள் வடக்கே வாழ்கிறது தெற்கே தேயுதுன்னு சொன்னார். இப்போ அதுபோல் நிலை உருவாகும். அதுக்காக தான் நாளை தான் போராட்டமே நடத்துகின்றோம். நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 நம்ம கொடுக்குறோன்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம். ஆனால் மத்திய அரசு நிறுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் நாங்கள் நிறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு நிறுத்ததுக்கு அவங்கள கடிதம் போட்டதுக்கே ப்ரூஃப் ஆயிடுச்சே. அவங்க கடிதம் கேட்டாலும் நெல் உற்பத்தி அதிகமாக பண்ணுறீங்க, அதனால இன்சென்டிவ் கொடுக்கறதுனால விவசாயிகள், தமிழ்நாட்டு விவசாயிகள் அதிகமாக நெல் உற்பத்தி செய்கிறோம் அந்த குற்றச்சாட்டை அவங்க சுமத்துகிறார்கள். அதிகமான அளவு நீங்கள் நெல்லை உற்பத்தி செய்வதால் இன்சென்டிவ் கொடுக்கின்ற காரணத்தால் தான் தமிழக அரசு அவங்களே சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, விவசாயிகளுக்கு நன்மை செய்கின்ற அரசு மு.க. ஸ்டாலின் அரசு இன்சென்டிவ் 156 ரூபா கூடுதலாக கொடுக்குறோம். சன்ன ரகத்துக்கு மோட்டார் ரகத்துக்கு 131 ரூபா கொடுக்கின்றோம். இது ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை, நம்ம அரசு கொடுக்கிறது. மீண்டும் இதுபோல நெல் உற்பத்தி அதிகரித்த காரணத்தால் நெல்லுடைய அதிகமாக இருக்கிறது என்று அவர்கள் தடை செய்கின்றார்கள். மாற்று பயிருக்கு செய்யுங்க, நீங்கள் பயிர் வகை செல்லுங்கள். பயிர் வகை நம்மளாம் விவசாயிங்க, தமிழ்நாட்டுடைய விவசாயம் நெல் தான் அதிகமாக உற்பத்தி செய்ய முடியும். அது மண்ணுடைய வளம், மண்ணுடைய தன்மைக்கேற்ற பயிர் வளம்னா அதுக்கு தன்மைக்கேற்ற பயிர் வகை தனியாக செய்ய முடியும். ஆக இது ஒன்றிய அரசு அவர் செய்து இப்போ விவசாயிகளை முடக்குகின்ற வகையில் அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது அதையும் நாங்கள் சுமப்போம் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் இதெல்லாம் களத்தில் முன்வைத்து தான் நாங்கள் இப்போ மக்கள் எங்களை அமோகமாக வரவேற்கின்றார்கள்.